ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தூரத்தில் இருந்தும் நம்முடைய சிடிசி வாய்ஸ் ஆஃப் காட் யூடியூப் சேனல் மூலமாக என்னுடைய வார்த்தையை கேட்டு வருகிற அந்த சகோதர சகோதரிகளையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, அன்பும் மன்னிப்பும் என்கின்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை சிருஷ்டிக்கும் பொழுதே அவருடைய இமேஜ் மட்டுமல்ல, அவருடைய உருவத்தின்படி மட்டுமல்ல, அவருடைய சாயல், அதாவது கேரக்டர் படியும் நம்மை படைத்திருக்கிறாராம். இமேஜ் அண்ட் கேரக்டர். அவர் இருக்கிறதை போல மட்டும் வெறும் அந்த ஆவிக்குரிய அந்த நிலையில மட்டும் நம்ம சிருஷ்டிக்கப்படல. ஆண்டவர் எப்படி தெய்வீக தன்மைகள் உடையவராய் இருக்கிறாரோ அப்படிப்பட்ட தன்மைகளோடும் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் வேதம் நம்மை இன்னொரு கிறிஸ்துவாக, கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக, கிறிஸ்துவின் இணையாளர்களாக நம்மை நினைத்து வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. நாம எப்படி இருக்கிறோம், உலகம் நம்மை எப்படி பார்க்கிறது என்கின்ற அந்த கண்ணோட்டத்திலிருந்து தேவன் நம்மை எப்படி சிருஷ்டித்தார், தேவன் நம்மை இப்பொழுது எப்படி பார்க்கிறார் என்கின்ற கண்ணோட்டத்துக்கு நீங்களும் நானும் மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்படியானால் அந்த கடந்த வாரங்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை தியானித்தோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்பட்ட விதங்களில் நம்மேல் வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். 7 விசாரணைகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரையும் நாம் வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு தம்முடைய, யோவான் 13:3 முதல் 5, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அன்பின் நல்ல பரலோகத்தின் பரமபிதாவே, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரலோகத்தையும் பூமியையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நீர் உமக்குள்ளே கொண்டிருந்த அனாதி திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி, ஆண்டவரே, 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் உம்முடைய குமாரனை அனுப்பி அவர் மூலமாக ஆண்டவரே நீர் ஏற்படுத்தின இந்த பரலோக உடன்படிக்கைகளை, இந்த பரலோக சமாதானத்தை, இந்த ஜீவனும் புதிதுமான அந்த பரலோக மார்க்கத்தை நாங்கள் அடையும்படி, அறியும்படி எங்கள் கண்களை திறந்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த 7 விதமான விசாரணைகளை குறித்து நாங்கள் தியானிக்க ஆவியானவர் எங்களுக்கு, ஆண்டவரே, அது மக்களுடைய இருதயங்களை அதை புரிய வைக்க ஆவியானவர் அவர்களுடைய இருதயங்களை இந்த வார்த்தைகளுக்கு நேராக பக்குவப்படுத்துவாராக என்று நான் செபிக்கிறேன். அடியானை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறதை ஜனங்கள் உணர உதவி செய்வீராக. ஞானம், துதி, ஸ்தோத்திரங்கள், மகிமை, மாட்சிமைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கு உம்முடையது. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமக்கு செலுத்தி பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு ஜெபித்தோம். ஜெபங்களை கேட்டீர். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை வைத்து ஒரு அலையிலேயே சொல்லுவோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் 7 விதமான நிலைகளிலே விசாரிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த விசாரணைகளை எல்லாம் நாம் ஆராயும் பொழுது மனிதர்கள் மேல் அவர் எவ்வளவாக அவர் அன்பு வைத்திருந்தார், எவ்வளவு பெரிய அன்பை வைத்திருந்தால் இப்படிப்பட்ட இம்சைகளை எல்லாம் மனித கற்பனைகளுக்கும் மனித சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்ட விதங்களிலே இயேசுவானவர் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். நீங்கள் படங்களிலே பார்க்கிறதை போல சும்மா அப்படி சிலுவை சுமந்துட்டு போனாரு, அப்படியே ஆணி அடிச்சாங்க, தலையில முள்ள வச்சாங்க, அப்படியே செத்துட்டாரு, அப்படியே கொண்டாந்து அடக்கம் பண்ணிட்டாங்க, உயிர் தெரிந்துட்டாரு, அப்படி இல்லை. இயேசுவானவர் வேளக்கிழமை இரவு
11 மணிக்கு கைது செய்யப்படுகிறார். இங்கே நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில பஸ்காவினுடைய அந்த பண்டிகையின் பொழுது, பஸ்கா பண்டிகையின் பொழுது ஒரு அடிமையை போல இயேசு ஒரு துண்டை கட்டி கொண்டு சீசருடைய பாதங்களை கழுவுகிறதே நாம் பார்க்கிறோம். யூதாசுடைய பாதத்தையும் அவர் கழுவி இருக்கிறார். ஸ்தோத்திரம். யார் என்னார் என்று, யூதாஸ் யார் என்னார் என்று தெரிந்து அவன் பாதங்களை இயேசு கழுவி இருக்கிறார் என்றால், அவனுடைய பாவங்களை தாண்டி, அவனுடைய துரோகங்களை தாண்டி அவனை அவர் எவ்வளவாக நேசித்திருப்பார் என்பதை எண்ணி பாருங்கள். நமக்கு எல்லாம் யாராவது சின்னதா ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா நாம அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிடுறோம். சின்ன ஒரு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா நாம அவங்கள பெரிய துரோகிகளா பார்க்கிறோம். அவர்கள் செஞ்சாங்களா செய்யலையானே தெரியாது, ஆனா அவர்கள் செஞ்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு குருட்டு எண்ணத்திலேயே நாம முரட்டுத்தனமான உறவுகளை இந்த உலகத்துல உடைத்து கொள்கிறோம். ஆனால் யூதாஸ் யார் என்பது இயேசுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிந்து அவனுடைய பாதங்களை அவர் கழுவுகிறார் என்றால், அவரு எப்பா நீ யாரா இருந்தாலும் என் அன்புக்கு நீ பாத்திரவான் என்பதை வெளிப்படுத்துகிற விதம் அதனுடைய அடையாளமாய் இருக்கிறது. நீ யாரா இருந்தாலும் என் அன்புக்கு நீ பாத்திரவான். இந்த உலகத்துல அவருடைய அன்புக்கு வெளியே ஒரு மனிதன் கிடையவே கிடையாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவன் கூட அவருடைய அன்புக்கு உரியவன். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவன் அவருடைய அன்புக்குரியவன். இயேசுவுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னவன் அவருடைய அன்புக்குரியவன். இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு வெளியே உலகத்தில் ஒரு மனிதன் கிடையவே கிடையாது. நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. பிலிப்பியர் புஸ்தகத்துல வாசிக்கிற 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் தேவனுக்கு சமம், 6ஆம் வசனம் சொல்லுது, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானாராம். அடிமை, கால்களை கழுவுவது அடிமைகள் செய்கிற வேலை. எஜமான்களுக்கு அடிமை வேலைக்காரர்களா இருக்கிறவர்கள் செய்ய மாட்டாங்க, அடிமையா இருக்கிறவங்க தான் செய்வாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எஜமான்கள் வீடுகள்ல வேலை செய்யறவங்க வேற, சர்வெண்ட் வேற, ஸ்லேவ் வேற. சர்வெண்ட் காலை கழுவ மாட்டான், எஜமானுடைய காலை கழுவ மாட்டான், அவன் துடைக்க மாட்டான். சர்வெண்ட் சமையல் பண்ணுவான், பாத்திரம் கழுவுவான், வீட்டை துடைப்பான், அதெல்லாம் பண்ணுவான். அடிமை என்று இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்களுக்கு கால்களை கழுவி விடுவார்கள், அதை துடைத்து விடுவார்கள். இயேசு வேலைக்காரர்களாக அல்ல, அடிமையின் ரூபம் எடுத்தாராம். அன்பின் வெளிப்பாடு அடிமையின் ரூபம். மனிதர்கள் மேல் இயேசு வைத்த அன்பின் வெளிப்பாடு அவர் அடிமைத்தனத்துக்கு வந்தது. நீங்க நல்லா யோசித்து பார்க்கணும். அவருடைய அன்பை நீங்கள் தியானிக்கும் போதுதான் நீங்கள் அவர் நம்ம மேல வைத்த அன்பினால் நமக்கு அடிமையானார். அவருடைய அன்பை நாம் தியானித்தோமானால் நாம் அவருக்கு அடிமைகளாகி விடுவோம், அடிமைகளாக வேண்டும். யோவான் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 18:13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். முதலாவது அவரை, அதாவது 12 வாசிக்கிறேன். யோவான் 18ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள். அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி. அன்புக்குரியவர்களே, இயேசுவானவர் செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு கைது செய்யப்படுகிறார். கெத்செமனே தோட்டத்துல. நீங்க கவனிக்கணும், எல்லாரும் கவனிக்கணும். தெரியுற மாதிரி மூஞ்சி தெரு வாரமா சொல்லிட்டு இருப்பாங்க. ஏம்பா உட்கார்றவங்க மூஞ்சி தெரிற மாதிரி உட்காருங்க. இயேசு நல்லவர், ஆமென். நல்லா கவனிங்க. 250 காலாட்கள் படையோடு 50 குதிரை வீரர்களோடு 4 நூற்றுக்கு அதிபதிகளுடைய தலைமையில இயேசு கைது செய்யப்பட்டார். பலிரியஸ், குவாலியஸ், லொங்கீனியஸ், மெசாலா, ரூசியஸ் என்று சொல்லப்படுகிற 4 ரோம நூற்றுக்கு அதிபதிகள் தலைமையில பலிரியஸ், குவாலியஸ், லொங்கீனியஸ், மெசாலா, ரூசியஸ் என்று சொல்லப்படுகிற மிக சக்தி வாய்ந்த 4 நூற்றுக்கு அதிபதிகளின் தலைமையில் 250 காலாட்கள் படையும் 50 குதிரை படைகளும் சூழ
இயேசுவானவர் கைது செய்யப்பட்டார். அவரை கைது செய்வதற்கு 11 மணிக்கு அவர் கைது செய்யப்படுகிறார். அவர் 11:30 மணிக்கு முதலாவதாக எங்க கொண்டு போகப்படுகிறார் என்று சொன்னால், நீங்க 18:13 நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த இயேசுவானவர் கைது செய்யப்படுகிற பொழுது அங்கே ஆசாரியனா இருந்தவன், பிரதான ஆசாரியனா இருந்தவன் காய்பா. ஆனால் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிடத்துல கொண்டு போகப்படல, பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுடைய மாமனாகிய அண்ணாவிடத்துல கொண்டு போகப்படுகிறார். இந்த அண்ணாவை குறித்து முதலாவது 8:18-13 சொல்லுது. முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்தில் கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். இந்த அண்ணா என்பவன் AD 6 15 வரைக்கும், அதாவது கிபி 6ஆம் ஆண்டிலிருந்து 15ஆம் ஆண்டு வரைக்கும் எருசலேம் தேவாலயத்தின் பிரதான ஆசாரியனா இருந்தவன். அவனுடைய கட்டுப்பாட்டுல தான் எருசலேம் தேவாலயத்தின் வியாபார சந்தையில் பாதிக்கு மேற்பட்டது இருந்தது. நீங்க இதை புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பெரிய அன்பை மனிதர்கள் மேல் வைத்திருந்தார், எவ்வளவு கொடூரமான விசாரணைகளை அவர் சகித்திருப்பார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதை நான் எழுதும் பொழுது இதை கொஞ்சம் சிந்தித்து, வேதத்தை வாசித்து, சரித்திர புத்தகங்கள்லாம் வாசித்து எழுதும் பொழுது எனக்கு அப்படி என்ன தோணுது அப்படின்னா, அதாவது இந்த என்ன காரணத்துக்காக எங்களை நேசித்தீங்க? காரணமே இல்லை. அன்பை விவரிக்க முடியாத அன்பு அது. அன்பு விவரிக்கவே முடியாது. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். இயேசுவானவருடைய அன்பை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வாலிபர்களே, 33 வயது வாலிபன் இயேசு கிறிஸ்து 7 முறை ஒரு இரவில, ஏறக்குறைய 11 மணிலிருந்து காலையில 7 மணிக்குள்ள, நல்லா புரிந்து கொள்ளணும், 11 மணிலிருந்து 7 மணிக்குள்ள 8 மணி நேரத்துல 7 முறை இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்பட்டிருக்கிறார். இருக்கிறீங்களா? யாருக்காக இயேசு விசாரிக்கப்பட்டாரு? யாருக்காகவோ விசாரிக்கப்பட்டாரு. யாருக்காக விசாரிக்கப்பட்டார் தெரியுமா? யாருக்காக? எனக்காகன்றவங்க கையை தூக்குங்க. இயேசு எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். ஏசப்பா, எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இயேசு எல்லாருக்காகவும் அடிக்கப்பட்டார் என்பது பொதுவான செய்தி. எனக்காக அடிக்கப்பட்டார் என்பது விசேஷித்த செய்தி. அன்பு வாலிப மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, இயேசு உங்கள் ஒருவருக்காக அடிக்கப்பட்டார். உங்க ஒவ்வொருவருக்காகவும் அடிக்கப்பட்டார் என்பதை நீங்கள் உணர்ந்து புரிந்து அதை விசுவாசித்து அந்த அன்பையில் நீங்கள் கலந்து விட வேண்டும். சரி, இந்த அண்ணா என்பவனை குறித்து எதர்சேகேம் என்கின்ற வரலாற்று ஆசிரியர் எப்படி கூறுகிறார்னா, யூத வரலாற்றில் மிக கொடூரமான மனிதனாம் இந்த அண்ணா. இயேசு கிறிஸ்துவை அவருடைய வியாபார சந்தையில் பாதிக்கும் மேல அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இயேசுவானவர் மூலமாக அவனுடைய வியாபாரமானது பாதிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை கொல்ல முடியாது, யூதர்களால் இயேசுவை கொல்ல முடியாது. ஏன்னா மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிற உரிமை யூதர்களுக்கு இல்லாது இருந்தது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவிடத்துல கொண்டு போய் கொல்லணும். ஒருவேளை அவனுடைய தந்திரம் என்னன்னா, இந்த பிலாத்துவுக்கும் இந்த யூதர்களுக்கும் ஏறக்குறைய ஆகாது, பிலாத்துவுக்கும் இந்த பிரதான ஆசாரியர்களுக்கு ஆகாது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு, அது சொல்ல முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த பிலாத்து சீசர், அகஸ்திய சீசருடைய சிலையை கொண்டு நிறுவுவதற்கு அவன் அநேகமான யூதர்களின் கோபத்தை சம்பாதிக்கிறான்.
அவன் தண்ணி பஞ்சம் இருந்ததுனால அந்த எருசலேமையும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளிலும் கிணறுகளை வெட்டுவதற்கு ரோம சர்க்கார்கிட்ட இருந்து பணத்தை வாங்காமல் அவன் தேவாலயத்து பணம், நிறைய பணம் வருகிறது, ஆசாரியரிடத்திலும் பிரதான ஆசாரியத்திலும் பணத்தை வாங்கினபடினால் இந்த பிரதான ஆசாரியர்களுக்கும் பிலாத்துவுக்கும் தனிப்பட்ட முறையில் வெறுப்பு இருந்தது, கோபம் இருந்தது. ஆகவே பிலாத்து இந்த இயேசுவை அவனிடத்துல இந்த ஆசாரியர்கள் கொண்டு போனால் ஒருவேளை இந்த இயேசுவை தப்பு விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இயேசுக்கு இந்த பிலாத்து கிட்ட போறதுக்கு முன்னாடியே அவரை நாம கொல்லக்கூடாது, ஆனா கொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவது, இறுக்கமாக அவரை கட்டுவது, மூச்சு திணறி மரித்து போகக்கூடிய நிலைக்கு அவரை அழுத்துவது, கொடூரமான முறையில் அவரை தண்டிப்பதற்காக ரோம சர்க்காருக்கும் அவன் பணத்தை கொடுத்திருந்தான், ரோம போர்ச்சவர்களுக்கும் அவன் பணத்தை கொடுத்திருந்தான். திரளான பணத்தை இயேசுவை கொல்லுவதற்காக அவன் செலவு பண்ணினான். முதலாவதாக நடந்த விசாரணை அண்ணாவினுடைய சரீரப்பிரகாரமான கொடுமையான விசாரணை. இரண்டாவதாக யோவான் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தையும் யோவான் 18:24 28 ஒருத்தர் வாசிங்க. பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். இது 24. 28 பாருங்க. அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்படியானால் இரண்டாவது இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாகிய, நல்லா புரிந்து கொள்ளணும், இயேசு கெச்சமனே தோட்டத்துல என்ன சிந்திட்டாரு? நீங்க தியானத்தோடு இது கேளுங்க. இயேசு கெச்சமனே தோட்டத்துல என்ன சிந்திட்டாரு? ரத்தம் சிந்திட்டாரு. ரத்தம் சிந்தினார்னா அவருக்கு என்ன தேவைப்படும்? ஓய்வு தேவைப்படும், தண்ணி தேவைப்படும், தூக்கம் தேவைப்படும், இல்லையா? ஆனா அவருக்கு தண்ணியும் கொடுக்கல, ஓய்வும் எடுக்க விடல, அவரை தூங்கவும் விடல. யார நினைச்சிருப்பார் அப்போ? யார நினைச்சிருப்பார் அப்போ? ஒரு பக்தன் பாடுறாரு, ஏராளமாய் கிருபை ஏழையின் மேல் பொழிந்து நேசித்ததே நிறைவா, பாவம் அறியாத பரம்பொருளே, பாவம் அறியாத பரம்பொருளே, உம்மை நாட மறந்தே நாயகனே, ஏழ்மையில் நீர் உதிக்க பாவியன் பாவமன்றோ, ஏழ்மையில் நீர் உதிக்க பாவியன் பாவமன்றோ, தாரகமே தயவே பொருளே, தாரகமே தயவே பொருளே, என்னை நேசித்ததே இறைவா, ஏராளமாய் கிருபை ஏழையின் மேல் பொழிந்து நேசித்ததே நிறைவா. தனியா நீங்க இதை உணருங்க. குரூப்பா நீங்க செய்தியை கேட்டணும், தனியா உணருங்க. இரண்டாவதாக 12 மணிக்கு இயேசு கிறிஸ்துவை கட்டுண்டவராக காய்பாவிடத்திலே கொண்டு போகிறார்கள். பலவீனமாய் இருந்த இயேசுவை குடிவெறியில் இருந்த போர்ச்சேவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க 5400க்கும் மேற்பட்ட காயங்கள் இயேசுவின் சரீரத்தில் இருந்ததாம். ஆனா நீங்க ஒரு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இயேசுவை அடித்த அந்த தொங்கல் 60 காயத்தை தான் உருவாக்கும். ஒரு அடிக்கு 60 காயத்தை தான் உருவாக்கும். அப்படியானால் 39 × 60 போட்டீங்கன்னா அவ்வளவு வரலையே. அப்புறம் எப்படி இது பொருந்தது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை 6வது விசாரணை தான் அந்த அடி விசாரணை. 6வது விசாரணை தான் அடி விசாரணை. ஆனா கைது பண்ணப்படும் பொழுதே 250 காலாட்பல் படையோடு 4 நூற்றுக்கு அதிபதிகளோடு 50 குதிரை வீரர்களோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மிக கொடூரமான முறையில் அங்கேயே அவர்கள் அடிக்க தொடங்கி விட்டார்கள். அங்கேயே அவரை கட்டி அவருடைய மூச்சு திணறல், ஏற்கனவே ரத்தம் வந்த ஒரு மனிதனுக்கு இப்ப மூச்சு திணறல் வருவது எளிது.
இயேசு கிறிஸ்து 100% மனித தன்மையோடு இந்த வேதனைகளை அனுபவித்தார். அவர் பரலோகத்துக்குரிய சரீரத்தை உடையவராய் இருந்தாலும் பூமிக்குரிய தன்மைகளை மரியாளின் வயிற்றிலே அடைந்தபடினால் அவருக்கு நம்மை போல கிள்ளினால் வலித்தது, அவருக்கு பசி எடுத்தது, அவருக்கு தாகம் எடுத்தது. என்னை ஏன் அடிக்கிறாய் என்று இயேசு கேட்டார். இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். கொடூரமாக காய்பாவிடத்துல கொண்டு போகிற அந்த அரை மணி நேரத்துல கொடூரமான முறையில இயேசு கிறிஸ்து இழுத்து செல்லப்பட்டாராம். அன்புக்குரியவர்களே, யோசித்து பாருங்க. நான் இதை எழுதும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிருந்தா யோசித்திருப்பாரு. பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரே இரவுல அசிரியர்களுடைய 1,85,000 பேரை கொன்ற அந்த தேவதூதன் என்ன யோசித்திருப்பான்? முகத்தை மூடி அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்த ஒருவரை, பரிசுத்தர் 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 என்று போற்றின ஒருவரை, ஒரு நொடியில ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்தை ஆக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிற தேவன் என்னன்னு யோசித்திருப்பாரு? இவர் என்ன, இவர் 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 யாரை யோசிச்சுட்டு இருந்தாரு? பிதா யாரை யோசிச்சுட்டு இருந்தாரு? பிதா யாரை யோசிச்சுட்டு இருந்தாரு? பிதா குமாரனை யோசிச்சுட்டு இருந்தாரு. குமாரன் யாரை யோசிச்சுட்டு இருந்தாரு? ரொம்ப நல்லவங்களை யோசிச்சுட்டு இருந்தாரு. குமாரன் யாரை யோசிச்சுட்டு இருந்தாரு? யார் அது? யார் அந்த? யார்? இயேசு நல்லவர். சொல்லுங்க, என்னதான் யோசிச்சுட்டு இருந்தாரு? நீ என்ன யோசிக்கிறே தெரியாது, ஆனா அவரு என்னதான் யோசிச்சுட்டு இருந்தாரு. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க என்ன யோசிச்சுங்கிறீங்களோ தெரியல. சர்ச்சுக்கு உள்ள இருந்தும் சர்ச்சுக்கு வெளியே போயும் நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ தெரியாது, ஆனா அவர் உங்களை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. நீங்க அவரை யோசித்தாலும் யோசிக்காவிட்டாலும் அவர் உங்களை யோசிக்கிறார். நீங்க அவரை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அவரை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் இயேசு உங்களை மதிக்கிறார். நீங்கள் உயிரோடு இருப்பதே அவர் உங்களை நேசிப்பதின் வெளிப்பாடு. நம்மை விட எத்தனையோ மிட்டா மிராசுங்க டாட்டா பிர்லாங்கெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிட்டான் அந்த உலகத்துல. இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது, வாலிபனே, ஏதோ வாலிபத்தின் ரத்தத்தினால் நீ உயிரோடு இருக்கிறதா நினைக்காத. சகோதரனே சகோதரியே, ஏதோ ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல, பாதுகாப்பான வாகனத்துல போய் வரும், பாதுகாப்பான வீட்டில் குடியிருக்கிறோம், பாதுகாப்பான உணவு உண்ணுகிறோம், பாதுகாப்பான நிலையில வாழ்வதனால் நான் ஜீவனோடு இருக்கிறேன். பாதுகாப்பான மருத்துவமனை, பாதுகாப்பான மாத்திரை மருந்தினால் நீங்க உயிரோடு இல்ல. இயேசு நம்மேல் வைத்த அன்பினால் உயிரோடு இருக்கிறோம். நம்புறவங்க தேவன் நம்மேல் வைத்த கிருபையினால் உயிரோடு இருக்கிற நம்புறவங்க பரலோகத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி. மூன்றாவதாக அவர் மார்க் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் எங்கே கொண்டு வரப்படுகிறார்? இயேசு கிறிஸ்து பொழுது விழிந்த உடனே, இப்போ இந்த காய்பாவின் இடத்துல இந்த பொழுது விடிகிற வரைக்கும் 12 மணிலிருந்து ஏறக்குறைய ஒரு, நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு 4 ஒரு 5 மணி வரைக்கும் என்ன நடக்குது? இயேசுவை நிக்கவே வச்சாங்களாம். ஐயா, ரத்தம் சிந்தின ஒரு மனிதனை, சில ஊழியத்துக்கு போயிட்டு நான் வருவேன், சில நேரங்களில் 10:30 மணி ஆயிடும். இந்த கேட்டு வந்து மூடும்போது, இந்த கேட்டை மூடிட்டுங்க, நம்ம மிஞ்சி போனா நம்ம கேட்ல இருந்து நம்ம வீடு வந்து ஒரு 150 அடி வருமா, ஒரு 150 அடி வருமா, அதுக்குள்ளேயே பாடி இப்படி போவோம் அப்படி போவோம், எங்க நடக்கிறோன்னே தெரியாது. தோத்திரம், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். பாருங்க, இந்த பிரேயர் முடிஞ்சதும், ஆரணி பிரேயர் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்தவொடனே என்னுடைய சீடர்கள் 4 பேர் வந்து என்ன நான் 1 மணி நேரம் மெரிப்பானுங்க. அப்பதான் எனக்கு அடுத்த 2 மணி நேரத்துக்கு என் பாடி வந்து ரெக்கவர் ஆகும். நரம்பு, நாளம், எலும்பு, திசை, முடியை தவிர மற்றதெல்லாம் வலிக்குது. ஒன்றும் இல்லை, கத்துறோம் சுத்துறோம், வேற ஒன்றும் இல்லை. ஆனா இயேசு 150 கிலோ எடையுள்ள சிலுவையை சுமந்தார்.
பலவீனமான 30 வயது வரைக்கும் நல்ல உணவு உண்ணாதவர் இயேசு கிறிஸ்து. சிந்திங்க சகோதரர்களே. அவர் சர்வ வல்லவராய் இருக்கின்ற அதே நேரத்தில் எனக்காக அடிமையின் ரூபம் எடுத்தவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று தேவனால் தேவன் என்று சொல்லப்பட்டவராய் இருந்தாலும் எனக்காக தம்மை தாமே தாழ்த்தினவர். கர்த்தருக்கு பொந்திய பிலாத்து முதல் முறை இயேசுவை விசாரித்த பொழுது வேண்டா வெறுப்பா விசாரிக்கிறான். ஏன்னா இந்த பொந்திய பிலாத்துக்கு யார பிடிக்காது? பொந்திய பிலாத்துக்கு யார பிடிக்காது? இந்த டியூட்டி நேரத்துக்கு கரெக்டா போய் இவன் நிக்கிறாங்க. இவங்க பொதுவாவே பாருங்க, கவனிச்சு பாருங்க, டியூட்டி நேரத்துக்கு போய் முன்னாடி நிக்கிறாங்க பாருங்க, அவங்க மேல அந்த எம்ப்ளாய்டுகளுக்கு கோபம் வரும். பார்த்துருக்கிறீங்களா? கரெக்ட். அதாவது வந்து கதவு இவங்க திறக்கிறதுக்கு முன்னாடி கதவை போய் கீழ் போட்டு நிற்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? திறக்கிறதுக்கு முன்னாடியே விட இந்த பொந்திய பிலாத்து எழுந்து கொள்வதற்கு முன்பாகவே அவனுடைய வீட்டு வாச கதவுகள் தட்டப்படுகிறது. இந்த நேரத்தில் விசாரிக்கலாம். இவன் கோபத்தோடு வெறுப்போடு இயேசுவை அவன் விசாரிக்கிறான். பொதுவாக யூதர்களை அவன் வெறுத்தான். அதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதுக்கு 2 காரணங்களை நான் சொன்னேன். யூதர்களுடைய விசாரணை என்றாலே இந்த பொந்திய பிலாத்துவுக்கு வந்து கோபம் வரும். வேண்டா வெறுப்பாக இயேசுவை அவன் விசாரித்தான். மத்தேயு 27:1-2 நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, மத்தேயு 27:1-2 அது சொல்லப்பட்டிருக்குது. 27:1-2 விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்திய பிலாத்தினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, சனகரிப் என்கின்ற அந்த சங்கத்தார் மொத்தம் 70 பேர் கொண்டவர்கள். 70 பேர் கொண்ட அந்த சனகரிப் சங்கத்துல 28 பேர் கூடினாலே சட்டத்தை நிறைவேற்றலாம். அதாவது ஒருவருக்கு தீர்ப்பு சொல்லலாம், அதை நிறைவேற்றுவதற்கு ரோமர் கிட்ட கொண்டு போகலாம். ஆனால் அந்த இரவிலே ஏறக்குறைய காய்பாவுடைய வீட்டிலே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை தவிர மீதி 69 பேர் அங்கே கூடியிருந்தார்களாம். இயேசுவை கொன்றுவிட வேண்டும் என்பதில் அந்த சனகரிப் சங்கத்தில் உறுப்பினராக இருந்த அத்தனை பேரும் ஆர்வமாய் இருந்தார்கள். சகல பிரதான ஆசாரியரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூப்பர்கள் இயேசுவை கொலை செய்யும்படி அவரை கட்டி மறுபடியும் காய்பாவினிடத்திலே வந்து அண்ணாவினிடத்திலிருந்து காய்பாவினிடத்துக்கு வரும்பொழுது இழுத்து வந்தார்கள். இங்கே வந்து காய்பாவினிடத்துல கட்டவிழ்த்தார்கள். மறுபடியும் இப்பொழுது இவர் கட்ட வேண்டிய அவசியம் என்ன? இவரை கட்ட வேண்டிய அவசியம் என்ன? யாரை கட்டணும்? பொதுவா யார ஜெயிலுக்கு விலங்க கூட்டு போவாங்க? இன்னும் குற்றவாளின்னு இவர் டிக்ளேர் பண்ணப்படலையே. ஐயா, சட்டத்தால் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு தானே விலங்க போடணும், அவர்களுக்கு தானே தண்டனை கொடுக்கணும். சட்டத்துக்கு புறம்பாக விசாரிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இருக்கிறீங்களா? இந்த அன்பு யாருக்கானது? யாருக்காக? இந்த அன்பு யாருக்காக? ஸ்தோத்திரம். வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். ஏதற்குமே பூதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். அவருடைய அன்பை நம்மால் சிந்திக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு அன்பு யார் மேல? அந்த அளவுக்கு அன்பு பாஸ்டர் மேலையா? ஆண்டவர் அந்த அளவுக்கு அன்பு யாரோ ஒரு தேவ மனுஷன் மேல வச்சிருக்கிறாரா? அல்லது என் மேல வச்சிருக்கிறாரு? ஒவ்வொருத்தர் மேலே வச்சிருக்கிறாரு.
சகோதரியே, வாலிப பிள்ளையே, சகோதரனே, உண்மையில வச்சிருக்கிறார் இந்த அன்பை. மாறாத அன்பு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபைய அன்பு உன்னை விட்டு விலகாது. மனதுருக்கத்தின் தேவன் சொல்லுகிறார். அவர் ஆரம்பத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு வரைந்து அன்பு வைத்த இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை வெறுக்கவே மாட்டேன். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர் நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. நாலாவதாக, இப்போ பொந்திய பிலாத்து என்ன பண்றான், இவர் கலிலேயன்னு கேள்விப்பட்ட உடனே, எப்பா இன்னைக்கு இந்த எருசலேம்ல தான் வந்து கலிலேயாவுடைய கவர்னர் அந்திப்பா ஏரோது வந்திருக்கிறாரு, அதனால நீ அவங்கிட்டயே போயிட்டு நீ வந்து என்ன பண்ணிக்கோ, நீ நியாய தீர்ப்பு அடைஞ்சுக்கோ போ அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை லூக்கா 23:7 முதல், வாசிக்க வேண்டாம், மோசா வாசிக்க வேண்டாம், எழுதி கொள்ளுங்க. லூக்கா 23:7 முதல் 11 வசனங்களை நாம படிச்சோம்னு சொன்னா, லூக்கா 23:7 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதின் இடத்திற்கு அவரை அனுப்பினார். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாள் ஆசையாயிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அன்புக்குரியவர்களே, நல்லா கவனிங்க. ஏரோது அந்திப்பாவின் இடத்துல இயேசு அனுப்பப்படும் பொழுது தண்ணீர் இல்லாததினாலும் உணவு இல்லாததினாலும் ரத்தம் சிந்தி கொண்டிருந்ததினாலும் இயேசுவானவர் மிகவும் சோர்வாய் காணப்பட்டாராம். அதாவது தண்ணி இல்ல, உணவு இல்ல, ரத்தம் வந்துட்டு இருக்குது, அவரை நடக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மிகவும் சோர்வாய் காணப்பட்டாராம். இந்த ஏரோது என்பவன் அவன் வந்து ஒரு மேஜிக் ஷோவை விரும்புறவன். இந்த சில ஆட்கள் மேஜிக் ஷோ காட்டுவாங்க, பாத்துக்கிறீங்களா? சபைகள் சத்தியத்தை சொல்ற இடமா இல்ல, மேஜிக் ஷோ காட்டுற இடமா மாறி போச்சு. இவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்பினான். முதலாவது அவனுடைய இஷ்டப்படி அவனுடைய உடைந்து போயிருந்த நாயினுடைய காலை குணமாக்க சொன்னான். இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவனுடைய உடைந்து போன நாயினுடைய காலை குணமாக்க சொன்னான். இயேசு அமைதியா இருந்தாரு. அந்த அரண்மனைகளை எல்லாம் தங்கமா மாத்துன்னு சொன்னான். அமைதியா இருந்தாரு. நான் மரிக்காதபடிக்கு நீண்ட ஆயுள் வரத்தை கொடு என்று சொன்னான். ஆண்டவர் அமைதியா இருந்தாரு. இவன் எதையுமே நம்ம கேட்கறத செய்ய மாட்டேன்றான்னு சொன்ன உடனே குடி போதையிலையும் மாது போதைகளில் இருந்த இந்த ஏரோது இயேசுவை அடித்து அவமானப்படுத்த தொடங்கினான். அரை நிர்வாணமாக பெண்களை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக அவன் நடனமாட வைத்து அவரை கேலி பண்ணினான். அந்த பெண்களுடைய உதடுகளில் தேனை தடவி அந்த உதடுகளால் இயேசுவை முத்தமிடுவதற்கு அவன் அந்த பெண்களை தூண்டினான். அது எழுதும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இருதயம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சேன். அழ முடியாத அளவுக்கு இருதயம் அழுத்தங்களுக்குள்ள போயிருச்சு. இன்னும் ஓடும் ஆண்டவரே, இன்னும் வாழுவேன், இன்னும் வழிகளை சமாளிப்பேன், இன்னும் அவமானங்களை ஏற்றுக்கொள்வேன். நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரங்கள்ல ஊழியக்காரங்க ரொம்ப சௌகரியமா இருக்கிறதா நினைக்கிறீங்க. ஒரு நாள் ஒரு வாரம் உங்களால் ஊழியத்தில் இருக்க முடியாது. ஆனாலும் இன்னும் ஓடுவோம். பூஸ்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. என்ன பூஸ்ட்? என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே
எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினின் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. அல்லேலூயா. இன்னும் ஓடுவேன், இன்னும் வாழ்வேன். வாலிப பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இன்னும் ஆண்டவருக்காக இன்னும் ஓடுவதற்கு நீங்கள் இன்னும் அர்ப்பணிங்க. அர்ப்பணிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் அவர் அன்பு கூறுங்கள், இன்னும் அவரை தேடுங்கள், இன்னும் அவருடைய அன்பின் பிரசன்னத்தை நாடுங்கள், இன்னும் அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் அவருடைய சுபாவங்களை அவருடைய நோக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள். மதுவை டயர்டா இருக்கிறதுனால மதுவை குடிக்க சொல்லி இயேசுவை வற்புறுத்தி இருக்கிறான். இது 4வது விசாரணை. அப்புறம் அவன் என்ன பண்றான், இவன் எதுக்குமே மசிய மாட்டேன்றான், இவனுக்கு எந்த தீர்ப்பும் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் யார்கிட்டே அனுப்புறான். லூக்கா 11ஆம் அதிகாரத்துல நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லூக்கா 11 யோவான் 19 1 முதல் 4 வரை வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது பிலாத்து, இப்ப மறுபடியும் எங்க அனுப்புறான், இப்ப மறுபடியும் பிலாத்து கிட்ட இயேசு கிறிஸ்து வந்துடுறாரு. இது 5வது விசாரணை. பிலாத்து இயேசுவை இது தண்டித்து விடுதலை பண்ணும் விசாரணை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிலாத்து என்ன பண்ணிட்டான், அவன் முதல் விசாரிக்கும் பொழுதே இவர்கிட்ட எந்த குற்றத்தையும் அவன் பார்க்கலன்னு சொல்லிட்டான். ஆகவே இயேசுவை அவன் எப்படியாவது விடுதலை பண்ணணும்னு யோசிக்கிறான். நல்லா கவனிங்க. ஆகவே சரி, இந்த ரோமர்களுக்கு இந்த யூதர்களை கொஞ்சம் திருப்திப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இயேசுவை அடித்து பிற்பாடு விடுதலை பண்ணலாம்னு சொல்லி 39 அடிகளை அடிக்கும்படி அவன் கட்டளை இடுகிறான். பாருங்க, பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் யோவான் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கி அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன். இயேசு கிறிஸ்து போகும்பொழுது ஒரு அடையாளத்தோடு போனாரு, திரும்பி வரும்பொழுது வேறொரு அடையாளத்தோடு வந்தார் இயேசு கிறிஸ்து. அம்மா இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டு தூங்க முடியுமா? சுவிசேஷம் சொல்லாம வாழ முடியுமா? இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்டுட்டு ஒரு சண்டே கிளாஸ் நடத்த முடியாம இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டுட்டு ஒரு வாலிபர் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டுட்டு கர்த்தருக்காக எதையாவது செய்யறத பெருசா பார்க்க முடியுமா? இயேசு நல்லவர். மிகவும் கொடூரமான முறையிலே 39 சாட்டை அடிகள் இயேசுவுக்கு அடிக்கப்பட்டது. இதோ இந்த மனுஷன் என்று பிலாத்து அறிமுகப்படுத்த சொல்ற அளவுக்கு போகும்பொழுது வெண் வஸ்திரத்தோடு ஓர் அளவுக்கு இவர் இயேசு என்கிற அடையாளத்தோடு போன இயேசு அந்த அரண்மனையிலிருந்து திரும்பி வெளியே வரும்பொழுது, அடிக்கிற அந்த ஸ்தலத்திலிருந்து திரும்பி வரும்பொழுது அவர் யார் என்பதே தெரியாத ஒரு கொடூரமான முறையிலே அவர் வெளியே கொண்டு வரப்பட்டார். அவருடைய வெள் வஸ்திரங்களை மாற்றி சிவப்பு வஸ்திரங்களை, ஏனென்றால் அந்த ரத்தத்தினால் கலவரம் வந்துவிடக் கூடாது. வெள்ளை வஸ்திரத்தில் ரத்தம் பட்டு அந்த முழு வெள்ளை வஸ்திரமும் ஒருவேளை
பயங்கர கொடூரமான தோற்றத்தை காட்டிவிட்டால் இயேசுவை கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருந்தவர் சீடர்கள் ஒரு கலவரத்தை உண்டாக்கி விடக் கூடாது என்பதற்காக இயேசுவினுடைய வெள்ளை வஸ்திரங்களை கழற்றி ரத்தம் பட்டாலும் தெரியாத வண்ணமாக சிகப்பு வஸ்திரங்கள் அவர் கொடுத்தப்பட்டது. இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த உலகத்துல என்னை நேசிக்க யாரும் இல்லை நீங்க நினைக்காதீங்க, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க சூழ்நிலைகள், உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய தனிமைகள், உங்களுடைய ஏமாற்றுக்கள், உங்களுடைய மற்றவர்களால் நீங்கள் சிதைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட நிலைகள் எல்லாம் புரிந்த ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஊழியத்தின் ஆரம்பத்தில் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுத்தான். ஊழியத்தின் ஆரம்பத்தில் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுத்தான். ஊழியத்தின் முடிவிலே ரோம சேவகர்கள், ரோம போர் சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ரத்தத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தார். அவருடைய சரீரத்திலே ரத்தம் இல்லாத இடமே இல்லை. அதாவது எப்படி தண்ணீர் முழுகினால் முழு பாடியும் தண்ணீரால் முழுக்க நனைக்கப்படுமோ அது போல இயேசு கிறிஸ்துனுடைய மொத்த பாடியும் ரத்தத்தால் நனைக்கப்பட்டிருந்தது. நீங்க வீட்டுக்கு போய் ஏன் இந்த இவ்வளவு பெரிய அன்பு, ஏன் யாருக்காக யாருக்காக அப்படின்னு கேட்டு பாருங்க. இயேசு சொல்லுவாரு, நான் இவ்வளவாய் உன்னை நேசித்தேனே, நீ என்னை எவ்வளவாய் நேசிக்கிறாய். ஒரு பக்தன் கேட்டாராம், ஆண்டவரே நீங்க எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறீங்க? ஆண்டவர் கரத்தை விரித்து காட்டினாராம், சிலுவையின் தரிசனத்தை காட்டினாராம். எவ்வளவாய் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை எவ்வளவாய் நேசிக்கிறாய். தோத்திரம். சபைக்கு வர வைக்கவே பெரிய போராட்டம் போராட வேண்டியதா இருக்குதுங்க. தோத்திரம். இயேசு நல்லவர். ஆறாவதாக இயேசுவை விடுதலை பண்ணி அவரை தண்டிக்கிற விசாரணை, ஐந்தாவது விசாரணை. விடுதலை பண்ணிடணும்னு முடிவெடுத்துட்டான். யாரு? பிலாத்து. யோவான் 19வது அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, யோவான் 19ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். அவரை விடுதலை பண்ணுவதற்கு பரத்திலிருந்து அவன் பேசுறான், பின்னாடி பேசுறான். நீங்க 11ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா 10ஆம் வசனம், அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடு பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றோ, உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றோ உனக்கு தெரியாதா என்றான். இப்ப இயேசு பேசுறாரு, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மேல ஒரு அதிகாரமும் உனக்கு இராது. இயேசு நல்லவர். கிறிஸ்து தன்னை மனிதனுக்காக என்னவா கொடுத்துட்டாராம்? சுகந்த வாசனையும் உகந்த பலியுமாக கொடுத்து விட்டாராம். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அப்படிதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். கிறிஸ்து நமக்காக தம்மை சுகந்த வாசனையும், எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல, பின்னாடி இந்த நீங்களுன்றதெல்லாம் பின்னாடி அடுத்த வாரங்கள்ல தொடரும். தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நம்ம மேல எவ்வளவு பெருசுன்னு தெரியுது. நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சுங்கிற அன்பு என்னன்றதை நம்ம வருகிற வாரங்கள்ல பார்க்க போறோம். இயேசு நல்லவர். இயேசு நம்மை நேசிப்பதிலே இயேசு தெய்வமா இருக்கிறார். நாம் பிறரை நேசிப்பதிலே நாம் பிசாசாக இருந்து விடக்கூடாது அல்லவா? லேசா புரியுது, லேசா புரியுது. இல்ல இல்ல, இப்போ அடுத்த வாரம் பீரங்கி என்னன்றது எங்களுக்கு இந்த வாரமே தெரிஞ்சு போச்சு, அடுத்த வாரம் நாங்க நின்று போறோம். ஆஹா, இல்லைங்க, வாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. என் வேலை என்ன? வேதத்தை வாசிப்பது, நேசிப்பது, வாசிப்பது, யோசிப்பது, போஷிப்பது. என் சரீரத்துக்கு தேவையான உணவை உண்ணுவது, தேவைப்படுற நேரத்தில் ஓய்வு எடுப்பது, அழைத்தால் வருவது. சில கிராமங்களில் ரெகுலரா பண்றோம், கூப்பிட்டீங்கன்னா தான் வருவோம். ரெகுலர் கூட கிடையாது, நீங்க அழைச்சிங்கன்னா வருவோம்.
ஸ்தோத்திரம். சுத்திக்கினே இருப்போம். வண்டியில பாருங்க, நீ மரித்தால் எங்கே போவை, பரலோகம் செல்ல ஒரே வழி இயேசுவே. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வண்டியில யாரும் எழுதிட்டு வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டர் எல்லாம் வசனத்தை எழுதி போடுவாங்க, நீங்க நான் வாசகத்தை எழுதி போட்டிருக்கிறீங்க போர்டுல உங்க சர்ச்சி காலண்டர் அந்த காம்பவுண்ட் ஸ்டோர்லன்னு. அது வசனத்தோடு சம்பந்தப்பட்டதா இல்லையான்னு கேட்டேன். புரியுது, ஆனா அது வசனம் இல்லையே. வசனம் புரியுதா? வசனம் புரியல. வசனன்றதுதான் புரியுது, வசனத்துக்குள்ள இருக்கிறது புரியல. நாங்க வசனத்துக்குள்ள என்ன இருக்குதுன்றதை புரிய வச்சிருக்கிறோம். ஏசு நல்லவரு. நல்லவரா கெட்டவரா? ஏசு என்னமோ நல்லவர் தான் பாஸ்டர். உங்க மேல தேவனுடைய அன்பு, இந்த வசனத்தை கேட்கும் போதெல்லாம் உங்க மேல இருக்கிற தேவனுடைய அன்பு உங்களுக்கு புரியுதுன்றவங்க மட்டும் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் மேல இவ்வளோ அன்பு ஆண்டவரே, எவ்வளோ பெரிய அன்பு இல்லையா? ஆறாவதாக, இயேசு விடுதலை பண்ண விரும்பினான். ஆகவே அவரை ஸ்தோத்திரம். அந்த விடுதலை பண்ண விரும்புகிற அந்த விசாரணையும் தோற்று போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, தேவன் இயேசுவை கொண்டு உலகத்தை தம்மோடு கூட ஒப்புரவாக்கி கொள்ள விரும்பினாராம். யார் அந்த உலகம்? இயேசுவை கொண்டு அவரோடு ஒப்புரவாக்கி கொள்ள பிதா இயேசுவை கொண்டு யாரை ஒப்புரவாக்கி கொள்ள விரும்பினாராம்? யாரை? அப்படின்னு அவர் தந்துட்டார். என்னன்னா பண்ணிக்கங்க, இந்த மனிதனை தேவனோடு, தேவனே இந்த மனிதனை, இந்த பீட்டர் ராஜ நீங்க உங்களோடு சேர்த்து கொள்ளணும்னா என்ன வேணா பண்ணிக்கங்கன்னு கொடுத்துட்டாரு. என்னன்னா பண்ணுங்க, ஆனா பீட்டர் ராஜ கைவிடக்கூடாது. உங்க பேரை சொல்லிக்கங்க, உங்களை கைவிட்டுற கூடாது. உங்களை கைவிட்டுற கூடாதுன்றதுக்காக இயேசு கிறிஸ்துவை என்ன வேணாலும் பண்ணிக்க சொல்லிட்டாரு. அவர் இயேசு கிறிஸ்துவ டெடிகேட் பண்ணிட்டாரு. நான் இவனுக்காக தான் வந்திருக்கிறேன், வானத்திலிருந்து நான் உனக்காக வந்துட்டேன், பிட்டு சாப்பிட்டுக்கோ, நசிக்கு போடு, காலால மிதி, கன்னத்துல அடி, எச்சத்துப்பு, என்னன்னா பண்ணு, நீ பரலோகம் வந்து சேர்ந்துடணும். நான் பரலோகம் வர்றதுக்காக தேவன் கேவலப்படும் பொழுது நான் பரலோகம் போறதுக்காக நான் ஜெபம் பண்றதுல என்னையா பிரச்சனை? நான் பரலோகம் போறதுக்காக இயேசு காரி துப்பப்படும் பொழுது நான் பரலோகம் போறதுக்காக நான் அபிஷேகம் பெறதுல எனக்கு என்னையா பிரச்சனை? நாம் பரலோகம் போறதுக்காக தேவன் என்னன்னா பண்ணிக்கங்கன்னு தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்துட்ட பொழுது நாம பரலோகம் போறதுக்காக நாம ஆவிக்குரிய முயற்சிகளை எடுக்காவிட்டால் அது நியாயமா? கட்டாயம் பண்ணி ஜெபத்துல உட்கார வைக்கிறோம். ஏச்சுக்கோ ஜெபமனு, ஏச்சுக்கோ ஜெபமனு. பிரியாணி ஆக்கி வச்சுட்டு மட்டும் சொல்லி பாரு. நான் பேசுறது விளங்குதா? டூருன்னு சொல்லி பாரு. சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடாம ஏறுது பஸ்ல, ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம் போற வழியில் அப்படி. ஆனா சர்ச்சுக்கு வர்றதுக்கு மட்டும் சுகரியா ஏன் லேட்டா வரேன்னு சொன்னா இட்லி ஆக்கி சாப்பிட்டு சட்னி தொட்டு சாப்பிட்டு வந்தாதான் நான் உயிரோடு போவேன், 2 மணி நேரத்துல செத்துருவேன் நானே. நீ 2 மணி நேரம் நடத்துற, பக்கத்துல எல்லாம் 5 மணி நேரம் தான் நடத்துறாங்க, நீ 2 மணி நேரம் நடத்துற. ஏசு நல்லவர். சீமான் சொல்ற மாதிரி என்னவோ பைத்தியக்காரன் கிட்ட மாட்டின்னு மொழிக்கிறான்னு தெரியல. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். அன்புக்குரியவர்களை யோசித்து பார்த்தீங்களா? கடைசியாக 7வது முறை நீங்க யோவான் 19ஆம் அதிகாரத்துல 13, 14, 15, 16 வாசித்து நான் ஜெபம் பண்ண போறேன். இது வந்து விசாரிப்பின் செய்திகள். நீங்க அதை வீட்டுல போயிட்டு பாருங்க, யூடியூப்ல பாருங்க, வசனங்களை எழுதி கொள்ளுங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை நான் வாசிக்கிறேன். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தல வரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள் இவனை அகற்றும் அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதித்திரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்றார்கள்.
அப்போது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். இயேசு நல்லவர். வியாழக்கிழமை இரவு 11 மணிக்கு கைது செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை காலையில 7 மணிக்குள்ள ஏறக்குறைய, ஏன்னா 9ல இருந்து 3 மணி வரைக்கும் சிலுவையை தொங்குறாரு. இயேசு கிறிஸ்து காலையில 9 மணிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் சிலுவையில தொங்குறாரு. மதியம் 12ல இருந்து 3 மணி வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிருந்தது. 6 மணி நேர சிலுவையில 7 வார்த்தைகளை தான் இயேசு பேசினார். காரணம், அவ்வளவு கொடூரமான முறையில் அவருடைய சரீரம் பலவீனப்பட்டிருந்தது. உழுதி காற்றுகள் கிழிக்கப்பட்ட சரீரத்தில் வெயில் பட்டா என்ன நடக்கும்னு யோசித்து பாருங்க. மேலே தலையிலிருந்து வடிந்த ரத்தங்களினால் அவருடைய மூஞ்சிக்கு மேல இருந்த முடியினால் அந்த ரத்தங்கள் கட்டிவிட்டபடினால் மேலே இருந்த வாயும் கீழே இருந்த உதடும் ஒட்டி கொண்டது. ஆகவே அதுக்கு நடுவிலே அவருக்கு ரத்தம் வாய் வழியாகவும் காற்று உள்ளே போக முடியவில்லை. மூக்கு வழியாக வந்த ரத்தங்களினாலும் முழுசாக அவரை உள்ளே காற்று இழுக்க முடியல. யாருக்காக அந்த கொடுமையெல்லாம்? இங்கிலாந்தில் ஒரு நாஸ்திகன் சொல்லுகிறான், இந்த கிறிஸ்தவர்கள் நம்புகிற இயேசுவை நான் நம்புவதாயிருந்தால் இங்கிலாந்து நாடு முழுவதும் கண்ணாடி துண்டுகளால் கொட்டி உடைக்கப்பட்டு கொட்டப்பட்டிருந்தாலும் வெறும் காலால் நடந்து போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த இயேசுவை நான் சொல்லுவேன். அது அவ்வளவு முக்கியமானது. வாலிபனே, உனக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போ, உன் கூட இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நீ நில்லு, இந்த இயேசுவின் அன்பை சொல்லு. உன்னை ஏமாற்றுகிற உலகத்துக்காக எவ்வளவு போராடுற, மாறி மாறி நேசிக்கிற உலகத்துக்காக எவ்வளவு போராடுற, உண்மையில்லாத ஒரு மனுஷனுக்காக, உண்மையில்லாத ஒரு மனுஷிக்காக, உண்மையில்லாத உறவுகளுக்காக, உண்மையில்லாத நண்பனுக்காக, உண்மையில்லாத தோழிக்காக. உன்னை அன்றும் இன்றும் என்றும் என்றென்றும் ஒரே மாதிரி நேசிக்க போகிறவர், நேசித்தவர், நேசித்துக் கொண்டே இருக்கிறவர் இயேசு ஒருவரே. எல்லாரும் ஏந்து நிற்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியப்பா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஒரு அர்ப்பணத்தோடு பாடலாம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. அவர் உங்களை இதுக்கு மேல நீங்க, அதாவது இதுக்கு மேல உங்களை நேசிக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் தன்னுடைய அன்பின் உச்சக்கட்டத்தை உங்கள் மேல் வெளிப்படுத்தி விட்டார். இப்ப நீங்க அவரை நேசிக்கிற அளவு போதுமானதா? மனிதனே, நீங்கள் அவரை நேசிக்கிற அளவு போதுமானதா? நீங்கள் அவர் மேல வைத்திருக்கிற அன்பு போதுமானதா? அவருடைய சத்தியத்திற்காக, சபைக்காக, ஊழியத்திற்காக நீங்கள் செய்கிறது போதுமானதா? உங்கள் பலத்தை தேவனுடைய ஊழியத்துல செலவு பண்றீங்களா? உங்க நேரத்தை கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செலவு பண்றீங்களா? உங்கள் மேல அன்பு கூர்ந்து உங்களை தம்முடைய பரலோக பிதாவுக்கு முன்பாக நிறுத்த நம்மை தாமே உகந்த வாசனையை சுகந்த பலியை ஒப்பு கொடுத்தவருக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்தது என்ன? நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களோடு தொடர்ந்து பேசுகிறார். ஒவ்வொருவருடைய இருதயங்களோடு பேசுகிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் சட்டைக்குள்ள கொண்டு வருகிறார். அவர்களுடைய அன்பின் ஆண்டவரே சீடர்களாய் மாறுவார்களாக. அவர்களை கொண்டு உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதாக. அவர்கள் இருக்கிற கிராமங்களிலே உம்முடைய அன்பின் சாட்சிகளாய் எழும்பி நிற்பார்களாக. வேலை ஸ்தலங்களிலே உமக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாய் எழும்பி நிற்பார்களாக. தங்கள் நேரங்களிலே உண்மையில் உள்ள அன்பை வெளிப்படுத்துவார்களாக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
நாளை தினத்தில் இருக்கிற திருமணத்தை ஆசீர்வதி. கர்த்தாவே, பரிபூரண நன்மை உண்டாக பண்ணும். தடைகளை, இயற்கை தடை, மனித தடை, சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி எல்லாம் சாதகமாக்குவீராக. வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நேர்த்தியான நேரத்துக்கு கொண்டு வருவீராக. ஆண்டவரே, ஆராதனைகளையும் ஆராதனைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அடியார்களை, உடன் ஊழியர்களை, ஆண்டவரே, ஆண்டவரே உதவி ஊழியர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. தொடர்ந்து வழி நடத்தும். ஊழியத்தின் தேவைகள் ஏராளம். ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே ஒரு தாராள மனதை கட்டளையிடுவீராக. துதி, கன, மகிமை, ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். ஜெபங்களை கேட்டு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய வழிநடத்துதலும் சமாதானம் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களுடைய இன்றைக்கு தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.